வண்டி ஓனருங்க வண்டியோட விவரத்தை ஃபுல்லாக சொல்லுவார். நீங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக கேளுங்க. அண்ணா வணக்கங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ இந்த வண்டியோட விவரத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேர் ஆரோக்கியசாமிங்கண்ணா. சரிங்க. இந்த வண்டி 2016 மாடல் வண்டிங்கண்ணா. சரிங்க. இந்த வண்டி வாங்கி 2.5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. சரிங்க. நம்மளை வாழ வச்ச வண்டிங்கண்ணா. எனக்கு திடீர்னு ஒரு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுங்க. சரிங்க. அதனால சரி இந்த வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான். சரிங்க, ஓகே. இப்போ இந்த வண்டியோடைய வேலை என்ன நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாடி கேப்பனை பற்றி சொல்லுங்கள். ஆனால் பாடி கேப்பன் குறுக்கட்டை ஒரு 4 கட்டை மாற்றிருக்குங்கண்ணா. சரிங்க. பிளாட்ஃபாரம் கம்ப்ளீட்டாக பழம் எல்லாமே புதுசுங்க. சரிங்க. மேலே கலாய் சீட்டு போட்டிருக்குங்கண்ணா. சரிங்க. பிளாட்ஃபாரம் வந்து தெளிவாக இருக்குங்கண்ணா. சரிங்க. அதுக்கப்புறம் உள்ள மைக்கெல்லாம் பிரித்து வேலை செஞ்சுருக்குங்க. சரிங்க. எல்லாம் பக்காவாக இருக்குங்கண்ணா. சரிங்க. ஆண்ட்ராய்ட் பார்ட்ஸை பொறுத்தவரை இப்போ என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க? ஆண்ட்ராய்ட் பார்ட்ஸை பொறுத்தவரை இன்ஜின் வேலை செஞ்சுருக்குங்கண்ணா. இன்ஜின் வேலை செஞ்சு 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. எங்கே வேலை செஞ்சீங்க? கேரட்ல இருக்குங்கண்ணா. சேலத்தில் வேலை செஞ்சுருக்கீங்க. சரிங்க. கியர் பாக்ஸ். இப்போ இன்ஜின் என்ன ஃபுல் வேலை செஞ்சுருக்கீங்களா இல்லை ஆஃப் கண்டிஷன் வேலை செஞ்சுருக்கீங்க? இன்ஜினை இறக்கி வேலை பார்த்துருக்கு. ஆமாம், இன்ஜினை இறக்கி கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுருக்கேன். சரி, ரைட், ஓகே. இறக்கி கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுருக்கீங்க. கியர் பாக்ஸ் கம்ப்ளீட்டானா இப்போ என்ன எல்லா கியர் வீலும் புதுசு போட்டுக்கிறீங்களா? எல்லாம் ஆமாம், மெயின் சாப்பிட்டு கவுண்டர் சாப்பிட்டு எல்லாமே புதுசுங்க. புதுசுங்க. தரவா செக் பண்ணி மாட்டிருக்கு. இப்போ வேலை செஞ்சு எவ்வளோ நாள் இருக்குங்க? இப்போ ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வேலை செஞ்சு இன்ஜின் வேலை செஞ்சு எவ்வளோ ஓடி இருக்குங்க? இப்போ 60,000 கிலோமீட்டர் ஓடி 60 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி, ஓகே. ஓடி இருக்குங்க. ரேடியேட்டர் புதுசுங்க. சரிங்க. அண்ட் ஜாயிண்ட்ல உள்ள ஜாயிண்ட் ஸ்டார் கப் எல்லாமே புதுசு போட்டுருக்குண்ணா. சரிங்க. நீங்க லைன்ல ஒரு சின்ன துளியோட சவுண்ட் வராதுங்க. இப்போ நீங்க 2.5 வருஷமா நீங்க தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? நானே தான் ஓட்டுறேன். ஓனர் கம் டிரைவர் நானே தான் ஓட்டுறேன். சரி, ரைட், ஓகே. ஒரு சின்ன வேலை இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் டிரைவர் மாத்தி விட மாட்டேங்க. நானே தான் ஓட்டுவேன். வண்டி மிக தெளிவா இருக்கு. 20 டன் வச்சீங்கன்னா 5 மைலேஜ் வருங்க. ஓகே, ரைட். துல்லியமா கொடுங்க. அவ்வளவு தெளிவா இருக்குங்க. வண்டி வந்து ஓட்டி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, ரைட், ஓகே. இன்னொன்னு என்னன்னா இப்போ வண்டியோட ரெக்கார்டு நிலவரம் சொல்லுங்க. ஆனா ரெக்கார்டு வந்துங்கண்ணா எஃப்சி வந்து 1 வருஷம் இருக்குங்கண்ணா. சரிங்க. இன்சூரன்ஸ் 1 மாசம் தான் இருக்குங்கண்ணா. சரிங்க. டாக்ஸ் வந்து மே மாசம் கட்டணுங்க. மார்ச் மாசம் கட்டணும். சரி, ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து வேலை என்ன சொல்றீங்க? இருக்கிற கண்டிஷன் என்ன வேலை சொல்றீங்க? ஆனா இருக்கிற இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. 17 கொடுத்துடலாங்கண்ணா. சரிங்க. இல்லைன்னா ஒரு 17 கொடுத்துடலாங்கண்ணா. இந்த நிலவர விலை நீங்க சொல்றது முன்ன பின்ன உட்காந்தா ஃபைனல் பண்ணிக்கலாமா? பார்த்து பண்ணிக்கலாம்ண்ணா. நானே வச்சு ஓட்டின வண்டிங்கண்ணா. சரிங்க. மிக தெளிவா இருக்குண்ணா. வண்டியை நீங்க காட்டுங்க கஸ்டமருக்கு. சரிங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. சரி, ரைட், ஓகே. அவ்வளவு தெளிவா இருக்குண்ணா வண்டி. சரிங்க, ஓகே. இப்போ இந்த விளக்கு எல்லாம் பார்ட்டி பார்ப்பாங்க. நேரில் வந்து பார்க்கல என்ன பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் முரளி. ஸோ வண்டியோடைய ஓனரே வண்டியோட விளக்கத்தில் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அசோக் லைலாண்ட் 2016 மாடல் 10 வீலருங்க. 2516ங்க. BS3 வண்டி. ஸோ வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN75ங்க. வண்டியோடைய எஃப்சி உங்களுக்கு 1 இயர் கரண்டில் இருக்குங்க. வண்டியோட இன்சூரன்ஸ் 1 மந்த் கரண்டில் இருக்குது. கஸ்டமர் வேணும்னா ஃபுல் இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. இல்லைனா இருக்கிற கண்டிஷன் பேசிக்கலாங்க. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10 டயருமே ஒரிஜினல் டயர் தான். உங்களுக்கு டம்மி மட்டும் ஆவரேஜ் ஒரு 30 காசு கண்டிஷனில் இருக்கும். மீதெல்லாம் ஆவரேஜ் 50 to 60 காசு கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோடைய கேபின் இன்டீரியர் மொத்தத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியோட என்ஜின் கண்டிஷனுமே நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியோட என்ஜின் வேலை செஞ்சாச்சுன்னு சொல்கிறாருங்க. கியர் பாக்ஸ் வேலை செஞ்சாச்சுன்னு சொல்கிறாரு. வண்டியை வந்து நேரில் பாருங்கள். உங்களோட சாட்டிஸ்ஃபைடருக்கு வண்டியை ஓட்டி பார்த்து வண்டி பிடிச்சிருக்குன்னா ஸோ நம்ம ஓனர்கிட்டே டேரெக்டாக விலை நிலவரம் பேசிக்கலாம். ஸோ வண்டியை ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. வண்டியுடைய ஆக்சிலேட்டர் பெடல் லாக் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. வண்டி 22 RPM மேலே ரேஸ் ஆகல. நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம அதை 25-26 வரைக்கும் ரேஸ் ஆகிற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியுடைய பாடி அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. குறுக்கு கட்டை நெட்டு கட்டை டயர் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரிஜினல் டயர் தாங்க. குறுக்கு கட்டை நெட்டு கட்டையும் எல்லாம் தெளிவாக இருக்குது. பிளாட்ஃபாரம் கஸ்டமர் சொன்ன மாதிரி புது பழக அடித்து அதுக்கு மேலே கலாய் ஷீட்டு போட்டிருக்காங்க. அதாவது சாண்டு ஜல்லி அந்த மாதிரி லோடு ஓட்டுறவங்கன்னா ஸோ வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாமல் அப்படியே நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ வண்டி மாடலுக்கு உண்டானதுக்கு வண்டியில் விஷயம் இருக்குங்க. வண்டி வந்து நேரில் பாருங்கள். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டேரெக்டாக கஸ்டமர்லேயே உட்காந்து ஃபைனல் பண்ணி வண்டியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு கஸ்டமர் சொன்ன மாதிரி இருக்கிற கண்டிஷன் 17 ரூபா கோட் பண்ணுறாருங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ரேட்டு முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாம். இல்லை இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸோட காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வேலை சொல்கிறாரு. வண்டியில் தார்பாய் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் தான் இருக்குது நண்பர்களே. ஸோ அதுவும் என்னென்னா நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உடனே இந்த வண்டியை வாங்கிக்கலாம். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ கன்சல்டிங் நிற்கிதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி வண்டி தேடி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள்